பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது சன்ரைஸ்க்கு முன்னாடி, சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 45 மினிட்ஸ் தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பூஜையை நீங்க எத்தனை மணிக்கு பண்ணலாம் அப்படின்னா, காலையில வெடிக்கார்த்தால 4 மணியிலிருந்து 5:45 மணிக்குள்ள நீங்க எப்போ வேணாலும் இந்த பூஜை பண்ணலாம். முதல்ல இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை எத்தனை நாட்கள் பண்ண வேண்டும் அப்படின்னா, இதுக்கு 2 முறை இருக்கு. ஒன்று, வாழ்க்கை முழுக்க உங்களால காலையில சீக்கிரம் எழுந்து நீங்க ஸ்நானம் பண்ணி, அதாவது குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம், பல் தேய்ச்சி குளிச்சுட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களால தினம் இந்த விளக்கேற்றி வழிபட முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இது வாழ்க்கை முழுக்க நீங்க கடைபிடிக்கலாம். இது முதல் விஷயம். இதுல நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். சில நாட்கள் வருஷத்துல 365 நாட்களும் வீட்டுல இருப்போம்னு சொல்ல முடியாது, வெளியூருக்கு போவோம். சில நாள் பெண்களுக்கு ஏற்ற முடியாத சம்பவங்கள், சூழ்நிலைகள் இந்த மாதிரி இருக்கும்பொழுது நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நாட்கள் நீங்க விட்டுருங்க. அது தவிர மித்த எல்லா நாட்களும் ஏற்ற முடியும் அப்படின்னாலும் கவலை கிடையாது. அந்த 3 நாட்கள் இப்போ பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல நாங்க பண்ண முடியலங்க, எங்களுக்கு பதில் அந்த சமயத்துல மட்டும் எங்களுடைய கணவர் ஏத்தலாமா அப்படின்னா தாராளமா ஏத்தலாம். தொடர்ந்து 48 நாட்கள் ஒரே ஒரு கோரிக்கை வச்சு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை நீங்க பண்ணணும். ஒரு விளக்கேத்தி நீங்க ஏகப்பட்ட கோரிக்கை வைக்க வேண்டாம். நீங்க ஒரு விளக்கு இல்லை அப்படின்னா 5 விளக்கு, இது உங்களுடைய இஷ்டம். இந்த ஒரு விளக்கு அப்படின்னு நான் சொல்றது, ஒரு காமாட்சி விளக்கு வச்சிருக்கீங்க உங்க வீட்டுல அப்படின்னா அந்த ஒரு விளக்கு மட்டும் நீங்க தாராளமா ஏத்தலாம். நிறைய பேரோட வீட்டுல 2 சின்ன வெள்ளி விளக்கு மாதிரி வச்சிருப்போம், இல்ல 2 சின்ன அகல் மாதிரி வச்சிருப்போம். அந்த மாதிரி 2 விளக்குகளா ஏற்றலாமா அப்படின்னா தாராளமா அதையும் நீங்க ஏற்றலாம். ஆனா முடிஞ்சது அப்படின்னா இந்த பஞ்சமுகம் இருக்கும், ஒரு விளக்கு குத்து விளக்கு மாதிரி, அந்த மாதிரி பஞ்சமுக விளக்கு இருந்தது அப்படின்னா ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா பஞ்சபூதங்களையும் நினைச்சு இந்த பஞ்சமுக விளக்க நம்ம பிரம்ம முகூர்த்த காலத்துல ஏத்துறோம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த பூஜை தொடர்ந்து 48 நாட்கள் நான் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க எடுத்தா உங்களுக்கு கண்டிப்பாக அதுல ஒரு சந்தேகம் வரும். பெண்கள் ஏத்துறோம்னா மறுபடியும் இந்த மாதவிடாய் காலத்துல நாங்க என்னமா பண்றது அப்படின்னா, அந்த 3 நாட்கள் விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த தீட்டு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க அந்த விளக்கு ஏத்துறது, நீங்க அந்த கவுண்ட்டை அன்னிலேருந்து நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்போ அந்த மாதிரி 48 நாட்கள் நீங்க கண்டிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை மனசார நீங்க பண்ணீங்கன்னா உங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும்.